ஹலோ கைஸ், நான் உங்க தினேஷ்குமார். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரயில்வே தரப்புல இருந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அத பத்தி நான் போட வேணாம்னு தான் நெனச்சிருந்தேன். டீட்டெயில்ஸ் ஏன்னா அப்ளிகேஷன் வந்த அப்புறம் போட்டுக்கலாம்னு சொல்லி. ஸோ எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ரயில்வே தரப்புல இருந்து 22,000 வேகன்சி வந்துருச்சுன்ற மாரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜோனுக்கு என்ன வேகன்சியோ அத பத்தி யாரும் சொல்லல. ஸோ தமிழ்ல போடுற இந்த நியூஸ் அது எதுவா இருந்தாலும் சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஓவரால் இந்தியாக்கு வேகன்சி தான் கம்பேர் பண்றாங்க. நம்மனால ஒரு ஜோன்ல தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஜோன்ல என்ன வேகன்சி பாசிபிளோ அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இப்போ உங்களுக்கு ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் 21 நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மாசம் 21 ஓப்பன் ஆகுது. குளோசிங் பார்த்தீங்கன்னா, 20 சம்திங் வந்து க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இது மேபி வந்து ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் எப்பயும் போல 18-33 குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும், எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நார்மலா அவங்க குடுத்த வேகன்சி டீட்டெயிலு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த ஜோன்ல இருந்து வேகன்சின்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் நம்மளுக்கு என்ன பண்ணல, பெங்களூர் ஜோனுக்கு 400 சம்திங் தான் குடுத்தாங்க. திருவனந்தபுரம் சுத்தமா குடுக்கல. ஸோ அதே மாரி தான் இந்த வாட்டி பண்ணிட்டாங்க. பெங்களூர் பார்த்தீங்கன்னா 90 தான் குடுத்துருக்காங்க. எஸ்டபிள்யூஆர்ன்றது 90 வேகன்சிஸ் தான் இந்த வாட்டி. ஸோ சென்னை 1 குடுத்துருக்காங்க. திருவனந்தபுரம் குடுக்கல. ஸோ லாஸ்ட் டைம் பண்ண அதே மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் 1600 வேகன்சிஸ்க்கு 11,00,000 பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க. ஸோ 2,600 நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இதுல சிசிஏவும், எக்ஸ் சர்வீஸ்மேனையும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு 1,600 வேகன்சி தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ட்ரிபிள் கே வேகன்சி அப்ளிகேஷன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி கட் ஆஃப் வந்து ஹையா தான் போகும். ஸோ நீங்க இந்த தாட்டி அப்ளை பண்ணும்போது, நீங்க எந்த வேக்கன்சி அதாவது இப்போ ஆன்ஸர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் முடியறதுக்குள்ளயும் ஆன்ஸர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்கன்னு நெனைக்கிறேன். என்னோட கெஸ்ஸிங் வந்து எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 5 டேஸ்ல வந்து ஆன்ஸர் கீ வந்துரும். ஸோ அந்த ஆன்ஸர் கீ வந்ததுக்கப்புறம் ரேங்க் குருஜில எல்லாம் டேட்டா வந்து சப்மிட் பண்ணி எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி எடுக்கும்போது ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்கோர்ன்னு வரும். ஸோ அத வச்சு நம்ம வந்து கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ அப்படி வந்துச்சுன்னா நான் வந்து டேட்டா உங்களுக்கு போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க எந்த ஜோனுக்கு போலாம், எங்க கம்மியா இருக்குன்றத நீங்க டிசைட் பண்ணி நீங்க வந்து போங்க. மாறுறவங்கள நான் சொல்றேன். ஏன்னா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோன்ல அப்ளை பண்ணல. எனக்கு தெரிஞ்ச பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா, செகந்தராபாத்லாம் போட்டுருக்காங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா, பெங்களூரும் போட்டுருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்த தாட்டி வேக்கன்சி ரொம்ப ரொம்ப லோ. ஏன்னா இதுல எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1036. இந்த 1036மே ஓப்பன் லைன்ல குடுக்க மாட்டாங்க. எதனால பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சிசிஏவும் நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனும் போணும். ஸோ இது போச்சுன்னா ரிமைனிங் வேக்கன்சி 621 வேக்கன்சி தான் உங்களுக்கு. ஸோ இந்த 621 வேக்கன்சியும் கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சுருவாங்க அவங்க. ஸோ அப்ப இதுலயே என்ன ஆகுது, ஒரு ஒரு கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு இடத்துலயே டிராப் ஆகுது. ஸோ யூஆர் வந்து ரிமைனிங் வேகன்சிஸ் வந்து குடுப்பாங்க. கேட்டகரி வைஸ் பிரிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து குடுப்பாங்க. ஸோ ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 27% அதாவது இந்த 621ல 27% வேகன்சிஸ் வந்து இதுலயும், எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 15%ம், எஸ்டிக்கு 7.5 நெக்ஸ்ட் இடபிள்யூஎஸ். இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10%. ஸோ இது வந்து இந்த லிஸ்ட் வந்து குடுப்பாங்க. ஸோ இதான் வேகன்சி டேட்டா. ஸோ அப்படி பிரிக்கவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப மேஜர் டிராப் ஆகும். சரி நம்ம சென்னை தான் இப்படி இருக்கு. பக்கத்துல பெங்களூர், திருவனந்தபுரம் போலாம் பார்த்தா, திருவனந்தபுரம் வந்து அவங்க குடுக்கவே இல்ல இந்த தாட்டி. ஸோ இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ன்னு போட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ திருவனந்தபுரம் பாட்டம்ல இருக்காங்க இல்லையா கீழ. ஸோ அந்த பெர்சனும் எஸ்ஆருக்கான பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. இல்ல அப்படின்னா நம்ம பெங்களூர் போலாம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா, அவங்க பக்கத்துலயே எஸ்டபிள்யூஆர் குடுத்துருக்காங்க பாருங்க. வெறும் 90 வேகன்சி தான். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு டிராபேக். ஸோ அடுத்து நம்ம போ வேண்டிய இடமே பார்த்தீங்கன்னா, செகந்தராபாத் தான் நம்ம ஸ்டூடண்ட்ஸ். ஏன்னா இந்த தாட்டி ஏஎல்பி பார்த்தீங்கன்னா, அந்த லெவல் வரையும் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேல யார் யார் பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ செகந்தராபாத் எஸ்சிஆர் சரிங்களா? எஸ்சிஆர் இங்க இருக்கு பாருங்க செகந்தராபாத். இதுவும் நம்மளோட ரேஞ்ச்ல தான் இருக்குது. ஸோ நம்ம லைன்ல தான் இருக்கு. ஸோ அத விட்டீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப லாங்ல இருக்க மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளா இருக்கோ அந்த இத அப்ளை பண்ணிக்கோங்க. இது டபிள்யூஆர் பார்த்தீங்களா? இது வந்து அகமதாபாத். அதாவது குஜராத் வருதுன்னு நெனைக்கிறேன். 3148 வேக்கன்சிஸ். ஸோ அங்க தான் பெரிய லெவல்ல வேக்கன்சிஸ் போட்டுருக்காங்க. அங்கேயும் என்ஆர்லயும் போட்டுருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு என்ன வேக்கன்சிஸ் எங்க ஈஸியா இருக்கும்னு தோணுதோ, ஸோ அந்த அந்த ஆவரேஜ் மார்க்க பிரெடிக்ட் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். நியூ ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா, நம்மளுக்கு ரீசனிங்ல இருந்து ஒரு 30 கொஸ்டினும், நெக்ஸ்ட் மேத்ஸ் 25ம், சயன்ஸ். நீங்க இந்த 3 டாபிக் மட்டும் கவர் பண்ணாலே போதும். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து போஸ்டிங் கிடைக்க சான்சஸ் இருக்கு. இல்ல இதுல ஏதாவது எனக்கு 1, 2 டாபிக் வரல, இல்ல மறந்துட்டேன் அப்படின்றவங்க, இல்ல நான் வீக்கான ஸ்டூடண்ட்ஸ் நெனைக்கிறவங்க கம்பல்சரி சிஏ வந்து படிச்சே ஆகணும். ஏன்னா வந்து இப்போ ரயில்வே தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வேக்கன்சி வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓவராலா எல்லா வேக்கன்ஸி ஒண்ணா வந்திருந்துச்சுன்னா, இந்த தாட்டி வந்து கிட்டத்தட்ட 32 இது ஒரு 54,000 வேக்கன்சி வந்து வந்திருக்கும். ஸோ இந்த இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸோ, ஒரு புவர் ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கூட வந்து உள்ள போயிடலாம். இந்த கூட்டமா கூட்டமா நம்மளும் நவுந்து உள்ள போயிடலாம். கட் ஆஃப் கம்மியாகும்போது. ஸோ தனித்தனியா விடுறனால இப்ப வந்து வெறும் டாப்பர்ஸ மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாரி ஆயிடுச்சு. யார் நல்லா டாப் மார்க் எடுக்குறாங்களோ,
அவங்களுக்கு மட்டும் தான் வேலைன்ற மாரி எல்லா டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ குரூப் டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். சிசிஏ ஸ்டூடண்ட்ஸ் முக்கியமா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் மாரி 2022 நடந்த மாரி 10 மார்க்கோ, 5 மார்க் எடுத்து உள்ள போற மாரிலாம் இருக்காது இந்த தாட்டி. ஸோ எல்லா பக்கம் வேக்கன்சி கம்மி. ஸோ எல்லா ஸ்டூடண்ட்ஸ் வந்து எல்லா பக்கம் வருவாங்க. ஸோ இந்த தாட்டியே பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க என்னோட கெஸ்ஸிங். இதனால பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து சென்னையிலேருந்து 500 வேக்கன்சி வந்து ஃப்ரீயாவே சிசிஏ ஸ்டூடண்ட்ஸ் வந்து போயிருச்சு. யாருமே ஃபுல் பண்ணல. மினிமம் பாசிங் மார்க் கூட எடுக்காம. ஸோ அதனால அவங்க வந்து டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சென்னையில மட்டும் தான் கட் ஆஃபும் கம்மியா இருந்திருக்கு சிசிஏ. நெக்ஸ்ட்டு வேக்கன்சியும் ஃப்ரீயா போயிருக்கணும்போது, எல்லாம் நம்ம இங்கிட்டு வருவோம். அவங்க வந்து யாரும் படிக்கிறது இல்ல நெனச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த சிசிஏவும் பார்த்தீங்கன்னா 20,000 வேக்கன்சி அப்ராக்ஸிமேட்டா வந்து வந்திருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, சிசிஏ ஸ்டூடண்ட்ஸ் வந்தாலும் இந்த ஏஎல்பி டெக்னீஷியன் எல்லாம் கிளியர் பண்ணி உள்ள போணும்னு நெனைங்க. ஸோ ஏஎல்பிலாம் ஈஸி தான். அதாவது ஸ்டேஜஸ் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்குமே தவிர, மித்தபடி வந்து எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் சான்சஸ் அது வந்து அதுல சூஸ் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு அப்டேட் வந்துருச்சுன்னா, நான் வந்து அப்டேட் பண்றேன். ஸோ ஆன்சர் கீ வரும். இந்த தாட்டி குரூப் டியோட ஆன்சர் கீ வரும். ஸோ அத வச்சு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பண்ண முடிஞ்சா நான் போடுறேன். அதுக்கப்புறம் எந்த ஜோன் வந்து கம்மியா இருக்குன்றத நீங்க டிசைட் பண்ணி, நீங்க வந்து அங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ அதுவரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் மாரி நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு முன்னாடியே கட் ஆஃப் வந்துரும்னு நெனைக்கிறேன். ஸோ அப்ப வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓபிசி யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க, இல்ல பழசு தான் இருக்குன்னா, புதுசு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதனால பார்த்தீங்கன்னா, புது ஓபிசி தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டைம் டெக்னீஷியன் அப்பயே பார்த்தீங்கன்னா, பழைய ஓபிசி தான் அப்ளை பண்ற மாரி டேட் வரல. அந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலருந்து தான் டேட் வந்து ஷோ ஆச்சு. ஸோ அதனால புதுசு வச்சிருந்தீங்கன்னா, ஓகே பிரச்சனை இல்ல. இல்ல பழசு தான் இருக்குன்னா, அத வச்சு அப்ளை பண்ண முடியாது. ஸோ வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க அப்ளிகேஷன் போடாம செக் பண்ணி பார்த்துட்டு, புதுசு அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.